தராசு ஸ்கேல் அந்த தலையங்கத்தோடு கூட ஒரு சில தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து வந்திருக்கிறேன். இன்று நாம் எதையெல்லாம் செய்தாலும் தேவன் எங்களை அவர் தராசிலே நிறுத்தி வைப்பார். அப்படித்தானே? வீட்டில் என்ன செஞ்சாலும் எங்களை எங்கே நிறுத்தி வைப்பாங்க? அப்பா அம்மா நிறுத்தி வைப்பாங்க. ஒரு கார்னரில், இல்லைன்னு சொன்னால் முழங்கால் போட சொல்லுவாங்க, இல்லைன்னா கையை நீட்ட சொல்லுவாங்க, இல்லாட்டி திரும்ப சொல்லுவாங்க. நல்ல டோஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம், ஞாபகம் இருக்கு இல்லையா? நான் எல்லாம் எப்படி தெரியுமா, எல்லா சப்ஜெக்டும் ஓரளவு மேனேஜ் பண்ணிவிடுவேன். இந்த தமிழ் சுத்தமாக எனக்கு சுட்டு போட்டாலும் வராது. ரொம்ப கஷ்டப்படுவேன் கிளாஸில். அப்படியே தமிழ் கந்தசாமி மாஸ்டர் இப்போவும் கண்ணுக்கு நிற்கிறார். இப்படி கையை நீட்ட சொல்லுவார், நீட்டுவேன், அடிக்க வரும்போது கையை எடுத்துடுவேன். கடைசியில் எத்தனை வாட்டி இப்படி எடுத்தாலும் அத்தனை வாட்டியும் பின்னாடி போட்டுருவார் எனக்கு. அப்படி நிறைய கொடுமைகளை எல்லாம் நான் இலங்கை தேசத்தில் அனுபவித்து வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ரியலி எனக்கு அதெல்லாம் நினைக்கும் பொழுது சிரிப்பு வரும். ஆனாலும் அது ஏனோ தெரியல, அந்த திருக்குறள் அதெல்லாம் ரொம்ப லேர்ன் பண்ண சொல்லுவாங்க. கண்ணை மூடி பார்க்காம சொல்லணும் இல்லையா? அட்டாலும் பால் சுவையில் கொன்ற தலபாலா, நட்டாலும் நண்பல்லா நண்பல்லா, கெட்டாலும் மேன்மக்களை சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். அது அப்படி ஒரு நாளைக்கு 40-30ன்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி எழுத வைப்பாங்க பார்க்காம. அந்த எழுத்தெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், அந்த தமிழ் எழுத்தெல்லாம். ஆனாலும் ஓரளவு அப்படியே ஏதோ மேனேஜ் பண்ணி வந்துட்டோம். பரவாயில்லை. இன்று தமிழில் தான் பேச வேண்டியிருக்கிறோம், தமிழில் தான் பேசுகிறோம். தமிழர்களாக இருந்து தமிழ் தெரியவில்லைன்னா அதுவும் ஒரு பப்பிஷேம் தான் இல்லையா? ஹல்லேலூயா, பிரைஸ் ஜீசஸ். ஓகே, ஸோ எங்களை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? நிறுத்தி பார்ப்பார். ஹல்லேலூயா. அங்கே வசனம் என்ன சொல்லுகிறது என்று வேதத்தை திருப்பிக் கொள்வோம். எல்லாரும் பைபிளை கையில் எடுங்க. ஹல்லேலூயா. நான் பேசுகிறத கேட்காதங்க, நீங்களும் பைபிளில் திருப்பி கொண்டீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு மைண்டில் நிற்கும். நான் இந்த தவறுகளை செய்திருக்கிறேன், அந்த தவறுகளை நீங்கள் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா.